அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி நிறுவன ஊழியர்கள் அதிமுக நிர்வாகி இடையிலான மோதலில் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இடைகிறார் எமது செய்தியாளர் ராஜசேகரன். வணக்கம் ராஜசேகரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். சேலம் மாவட்டம் மேச்சேரி மூர்த்திப்பட்டியைச் சேர்ந்தவர் விவசாயி சண்முகமூர்த்தி. இவர் தனது விவசாய நிலத்தில் வீடு கட்டுவதற்காக கோவையைச் சேர்ந்த நிதி நிறுவனத்திடம் ரூபாய் 85 லட்சம் கடன் பெற்றார். அப்போது தனது நிலத்தை நிதி நிறுவனத்தின் பெயரில் மாறுதல் செய்து பதிவு செய்து கொடுத்துள்ளார். நிதி நிறுவனத்தினர் தொடக்கத்தில் 2% வட்டி பேசி பின்னர் 6% வட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வட்டி அதிகமாக இருப்பதால் விவசாயியால் குறித்த நேரத்தில் வட்டியை செலுத்த முடியவில்லை. இது தொடர்பாக நேற்று மேச்சேரி காவல் நிலையத்தில் போலீசார் முன்னிலையில் இருதரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்படாததால் நிதி நிறுவன ஊழியர்கள் விவசாயி வீட்டிற்கு சென்று விவசாயி வீட்டின் உள்ளே இருந்த பொருட்களை எடுத்து வெளியே வீசினார்கள். அப்போது விவசாயிக்கு ஆதரவாக அதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக மேச்சேரி கிழக்கு ஒன்றிய ஜெயலலிதா பேரவை செயலாளர் ராஜா சென்றார். அப்போது இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலின் போது இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த மேச்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நிதி நிறுவன ஊழியர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். பின்னர் நிதி நிறுவன அதிபர் தனது சொகுசு காரில். நன்றி ராஜசேகரன், உங்க தகவல்களுக்கு.